نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள். காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள். இவைகள் அனைத்தும் வழிகேடுகள். இவற்றை யாரெல்லாம் செய்கின்றால் போல அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்குமிடத்தை நரகிலே அமைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பயந்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே இஸ்லாத்தின் பார்வையிலே சமாளிப்பு எனும் தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பேசலாம் என இருக்கிறேன். ஒரு மனிதன் சமாளித்து வாழுகிறான் என்றால் அந்த சமாளிப்பு நயவஞ்சகத்தனமா அல்லது சமாளிப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா? ஒருவர் சமாளிக்காமல் உலகத்திலே வாழுகிறான் என்றால் அவன் ஒரு தனிமையிலே, ஒரு காட்டிலே, ஒரு தனித்தீவிலே வாழ வேண்டிய ஒரு மனிதனாக வாழ்ந்து விட வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அவனுக்கு சமாளிக்காமல் வாழ முடியும். சிலர் சொல்லுகிறார்கள், என்னை பொறுத்த வரைக்கும் முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறதான், கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது தான். சமுதாயத்தில் எப்படி என்றால் இப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்க இருக்கிறாங்களே இவர்களை பார்த்து இவர்கள்தான் நேர்மையானவர்கள், இவர்கள்தான் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாத்தின் பார்வையிலே எங்கே சமாளிக்கலாம், எங்கு நேருக்கு நேர் சொல்ல வேண்டும், இஸ்லாம் இதற்கான தீர்வாக எதை எங்களுக்கு முன்வைக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் முனாஃபிக், நிஃபாக், நயவஞ்சகத்தனம். இந்த அரபு வசனத்துக்குரிய கருத்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, சுபகு தொழுகைக்கு வரலையா, மோசடி செஞ்சையா, ஏமாத்தினையா, அவர் பொய் பேசுகிறாரா, இவர் முனாஃபிக்தனம், இவர் முனாஃபிக்கு, நயவஞ்சகத்தனம் என்று நாங்கள் எல்லோரும் பேசுவோம். ஏன் பேசுகிறோம் தெரியுமா? எங்கள் எல்லாருக்கும் இந்த முனாஃபிக் என்ற வசனத்துக்கு அர்த்தம், கருத்து தெரியும் என்பதனால் நாங்கள் பேசுகிறோம். இதே மாதிரி அரபுல சொல்லக்கூடிய சில வசனங்களுக்குரிய கருத்து எங்களுக்கு தெரியாது. எனவே தெரியாமல் இருப்பதனால் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த முனாஃபிக் என்ற வசனத்தை தெரியாத சிலதற்கு நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சில வசனங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதாராத், இந்த முனாஃபிக் என்பது போன்ற இன்னொரு வசனம் தான் முதாராத் என்கின்ற ஒரு வசனம். முனாஃபிக்கை எப்படி பாடமாக்கி வச்சுக்கிறோமோ இதே போல் இந்த முதாராத் என்ற சொல்லையும் பாடமாக்கி வச்சு கொள்ள வேண்டும். முதாராத் என்ற என்ன? மார்க்கத்தை ஒரு மனிதன் பாதுகாப்பதற்காக வேண்டி உலகத்தை சமாளிப்பது அல்லது உலகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உலக விஷயங்களில் ஒரு மனிதன் சமாளிப்பதற்கு இந்த முதாராத் என்கின்ற வசனம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே ஒருத்தர் எங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு எங்கள்கிட்ட ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியால் போய் வேறு மாதிரி பேசக்கூடிய நேரத்தில் நாங்கள் அவரை பார்த்து என்ன முனாஃபிக்தனமாக பேசுகிற என்ற வசனம் இதற்கு பின்னால் பயன்படுத்தக்கூடாது. ஏன்? சமாளிப்பு என்கின்ற பகுதியில் முதாராத் என்கின்ற பகுதி எப்படி உலக விஷயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உலக விஷயத்தில் சமாளிக்கிறது.
அல்லது மார்க்கம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி உலக காரியம் ஏதாவது ஒன்றில் ஒரு மனிதன் சமாளிக்கின்ற நேரத்தில் முதாராத் என்ற வசனத்தை தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நாங்கள் முனாஃபிக்தனமானவர், முனாஃபிக் என்கின்ற வசனம் பயன்படுத்தக்கூடாது. வஹப் இப்னு முனப்பஹ் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அவரிடத்தில் அவருடைய மாணவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார், இன்னைய தசிலுன் நாஸ், நான் மக்கள் எல்லாரையும் விட்டு விலகி இருக்க போகிறேன். எவனை பார்த்தாலும் கள்ளன், யாரை பார்த்தாலும் பொய் பேசுகிறான், யாரை பார்த்தாலும் மோசடி செய்கிறான். இந்த உலகத்தில் இந்த மக்களோடு சேர்ந்து மக்களாக எனக்கு வாழ முடியாமல் இருக்கிறது, எல்லாருமே மோசடிக்காரர்களாக இருக்கின்றார்களே என்று சொன்னபோது அந்த அறிஞர் சொல்லுகின்றார்கள், எப்படி ஃபகால் அலா புத்தல கன்னாசி வலின்னாசி மின்கும், மக்களுக்கு நீ தேவை, உனக்கு மக்கள் தேவை. மக்களோடு கலந்து, மக்களோடு சேர்ந்து, மக்களோடு வாழ்ந்து உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கை தான், இந்த சமாளிப்போடு வாழ்ந்து கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதை அந்த அறிஞர் தன்னுடைய மாணவருக்கு சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் குடும்ப விஷயங்களில் சமாளிப்பு போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். ஒரு நாள் நபிகளார் வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் நபிகளாரை சந்திக்க வருகிறார். நபிகளார் சந்திக்க வந்த உடனே வீட்டினுள்ளே இருந்து சொல்லுகிறார்கள், பிஸ இஸ்முல் அஷீரா. பிஸ இஸ்முல் அஷீரா என்றால் சரியான நேரடி கருத்ததுக்கு உறவாடுவதில் மிக மோசமானவர் என்ற கருத்து. இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த டைமில் இந்த மனுஷன் வந்திக்காரே என்று நாங்கள் வீட்டில் சொல்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இந்த மனுஷன் வந்திக்காரே என்று வீட்டில் சொல்லுவோமே. இது மாதிரியான ஒரு வசனத்தை நபிகளார் வீட்டினுள்ளே இருந்து பயன்படுத்துகிறார்கள். கதவு தட்டப்படுகிறது, நபிகளார் அவரை அழைக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சிரிச்சு கதைச்சி நல்லா பேசி அனுப்பி வைக்கிறார். உள்ளுக்கு இருந்து சொன்னார், இஸ்முல் அஷீராண்டு, என்னப்பா இந்த மனுஷன் இப்படி வந்திக்காரன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரை சந்தித்த நேருக்கு நேர் சந்திக்கின்ற போது நபிகளார் நல்ல முறையில் பேசி, ஏற்கனவே சொன்ன எந்த வசனங்களும் இல்லாமல் தலை தடாவி நல்லா அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சிரித்து பேசி கதைச்சி அனுப்பி வைக்கின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை பார்த்து கொண்டு இதை கேட்கின்றார்கள். நபிகளாரை பார்த்து என்ன இது நிலைமை என்று கேட்கின்றார்கள். கேட்டபோது நபிகளார் சொல்லுகின்றார்கள், யா ஆயிஷா மதா அஹித்தனி ஃபாயிஷா, என்ன எப்பயாவது மோசடிக்காரனாக மோசமானவனாக நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா என்று நபிகளார் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். என்றால் உலகத்தில் இவரை நாங்கள் அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்டிருந்தால், நபிகளார் உன்னை சந்திக்க முடியாது என்று அனுப்பிவிட்டிருந்தால் மார்க்கத்துக்கும் பாதிப்பு, உலகத்துக்கும் பாதிப்பு. என்ன மார்க்கத்துக்கு பாதிப்பு? வெளியில் போய் சொல்லுவார்கள், இப்படித்தான் நபிகளார் இந்த மனிதர் தலைவர்னு சொல்கிறாரு, இஸ்லாத்தை பரப்புறவர், என்ன சந்திக்காமல் என்னை புறக்கணித்தார் என்று தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். மார்க்கத்தில் அது ஆதாரமாயிடும். நினைச்சவங்களை சந்திக்கலாம், நாம் விரும்பினவரை சந்திக்கலாம் என்று நாம் வீட்டுக்கு வரக்கூடியவரை சந்திக்காமல் விரட்டி அனுப்பிவிடலாம், இல்லை என்று பொய் சொல்லிவிடலாம் என்றெல்லாம் ஆதாரமாக வந்துவிடும். எனவே மார்க்கத்தையும் உலகத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தால் கூட அந்த இடத்திலே சமாளிப்பு போக்கோடு நபிகளார் நடந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா என்கின்ற நபித்தோழர்கள் இருவர். மிஸ்வர் என்பவர் மகன், மஹ்ரமா என்பவர் தகப்பன். இரண்டு பேர்களும் நபிகளாரை சந்திக்க வருகிறார்கள். என்ன காரணம்? கனிமத்து பொருளாக கிடைத்த பொருட்களில் ஒன்று அவருக்கு கிடைக்கல. யார்? மஹ்ரமா என்கின்ற வாப்பாக்கு வர வேண்டியது அவருக்கு கிடைக்கல. அவர் வாராரு, வந்து மகனிடத்திலே சொல்லுகிறார், நபிகளாருடைய வீட்டை தட்டுங்கள் என்று. சில முரண்பாடுகளுக்கு பின்னால் கதவு தட்டப்படுகிறது. நபிகளார் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்திலே ஒரு தங்கத்திலான ஆடையை அப்படி எடுத்து வந்து, இதோ உங்களுடைய பங்கு, உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கத்தான் இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே நபிகளார் மஹ்ரமா என்பவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஏன்? மஹ்ரமா என்பவர் கொஞ்சம் கராரானால் நபிகளார் இடத்துல வந்து என்ன பங்கு கிடைக்கலே என்று காரசாரமாக கேட்டா என்னையாவது நடந்துடுமே என்கின்ற அந்த சமாளிப்பு போக்கோடு நபிகளார் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வெளியில் வரக்கூடிய நேரத்திலே அந்த ஆடையை கொண்டு வந்து கொடுத்துனாங்க. இன்றைக்கு எங்கிட்ட நிலைமைகளை பாருங்க. கொஞ்சம் யாராவது சந்திக்க வாராரு, இதுக்குத்தான் வாராருன்னு தெரியும்,
ஏதோ அவசரத்தில் வாராருன்னு தெரியும், அவருக்கு ஏதோ சல்லி தேவைப்பட்டிருக்குதுன்னு தெரியும், சல்லியை கேட்டுத்தான் வாராரு, செவ்வாய்க்கிழமை வாராரு, காலையில் வாராரு, வார நேரத்தில் அவரை வந்ததே தெரியும். அந்த பேச்சை போடுறதுக்கு முன்னால் அவரை புறக்கணித்து வேறு திசைக்கு போய் உங்களோட செய்தி என்ன, கட்ட வியாபாரம் என்ன, அதென்ன இதன்று ஒரு டைமை பார்த்துக்காரு, 10 நிமிஷத்தில் நான் காசை கொடுக்கணும், 15 நிமிஷத்தில் நான் காசை போடணும், பேங்க்கு காசு கொண்டு போய் போட வேண்டிய நிலைமையில் நான் இருக்கிறேன். ஆனால் இவருக்கு இதாக்கி டீ குடித்து டீயை குடிப்போம் மண்ணெல்லாம் எடுத்து அதை தாக்காட்டி கடைசியாக இவர் காசு கேட்ட பிறகு அல்லது கேட்குற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லுவார், எந்த நிலைமை இப்படி கஷ்டம், நானும் சிக்கல் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன் இதில் இருக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த 1/2 மணித்தியால் டைம் ஒன்று இருக்குது, கெப் ஒன்று 9:30 வராரு, 10 மணிக்குள்ளே காசு தேவை, அந்த டைம் எல்லாம் எடுத்து இவர்கிட்ட தலையத்தை டாவி அனுப்பிவிடுறேன். இவர் நினைக்கார் என்ன தெரியுமா, இவர்கிட்ட போனத்தை போய் உதவி கேட்டதை நான் போகாமலே இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் இந்த மனுஷன்ட்டு உதவியே கேட்டு போகக்கூடாது என்கின்ற நிலைமைக்கு ஆளாக்கி தான் நாங்கள் அனுப்புகிறோம். இன்றைக்கு சில பேருடைய நிலைமையாக இருக்குது. ஆனால் நபிகளார் பேச்சுக்கு இடம் வைக்கல, 2வது பேச்சுக்கு இடம் வைக்காமல் அவர் எனக்கு ஏதாவது சொல்லுவதற்கு முன்னால் சொன்னாங்க, நாங்கள் எப்படி செய்யணும், என்கிட்ட இருக்குது இப்படித்தான் நிலைமை, கோயிச்சுக்குள்ள வானம், நானும் கொஞ்சம் சிக்கல் இருக்கேன், எனக்கு இன்றைக்கு தந்து கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை. அழகாக வந்த உடனே சரியாக பேசி டக்குன்னு அனுப்பிவிட்டால் அந்த இடத்துல அவர் இன்னொரு ஆள்கிட்ட போய் அதை தேடி எடுக்கிறதுக்குரிய டைம். இவர் 1/2 மணித்தியாலம் டைமே ஒதுக்கி விஷயத்தையும் செஞ்சு கொடுக்காம இன்றைக்கு எங்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நபிகளார் அந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் வருவதற்கு முன்னால் வாரவர் என்ன நோக்கத்திற்காக வருகின்றார்கள் என்பதை தெரிஞ்சு அவசரமாக செயற்படுத்தக்கூடியவராக இருந்தாங்க. இன்றைக்கு பள்ளி வாசல்களில் பேரிச்சம்பளம் பங்குடுற அல்லது இறைச்சி பங்குடுற அல்லது ஏதாவது பள்ளி வாசலுக்கு வந்த பொருட்களை பங்குடுற நிலைமை. நீங்கள் டைமுக்கு வரணும், நீங்கள் இந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு தரையலாது, நீங்கள் டைமுக்கு வந்தால் தான் எடுக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஈச்சம்பளத்தை வச்சு பார்த்துட்டீக்கணுமா? நபிகளார் அப்படி இருக்கல. கனிமத்து பொருளாக கிடைச்சது எந்த நேரம் வந்தாலும் எப்படி வந்தாலும் இந்த உங்களோட பங்கு உங்களுக்குரியது தூக்கி கொடுத்தாங்க. சில பள்ளி வாசல் நடக்குது, நாங்கள் அசருக்கு வர சொன்னோம், நீங்கள் வந்து இப்போ மகரிபுக்கு நாங்கள் எங்கிட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே ஒரு ஃபீஸை திறந்து உங்களுக்கு ஈச்சம்பளம் எடுத்தாரதுக்கு நாங்கள் காத்துட்டீக்கணுமா என்று சில பேர் கேட்பாங்க. இது பிள்ளை. நபிகளார் எப்படி நடந்து கொண்டாங்க? கேட்கிறது அது கனிமத் பொருளாக வந்து உரியவருடைய ஹக்கை நான் கொடுக்கின்ற வரைக்கும் நான் தான் ஒரு குற்றவாளி போன்று நபிகளாக நடந்து கொண்டாங்க. அதனால தான் இவர் பேசுறதுக்கு முன்னாலே ஆடையை உடனடியாக தூக்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி. மனைவிமார்களையே கொஞ்சம் கராராக இருக்கக்கூடியவர். அதாவது உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள் தான் ஹப்ஸாவாக இருந்தாள். ஒரு தடவை நபிகளார் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் பைஅத்து ஷஜராவிலே சத்தியம் செய்தார்களோ அத்தனை பேரும் பையத்தெடுத்தார்களோ அத்தனை பேரும் சொர்க்கவாதிகள் என்று சொல்லுகின்றார்கள். ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா ஏலாது, அப்படி போக இயலாது சொர்க்கத்துக்கு என்று சொல்லுகின்றார்கள். என்ன ஹப்ஸாவே என்று கேட்குறாங்க. கேட்டபோது ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லா மனிதர்களும் நரகத்தை வந்தடைந்தே தீர்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் சொல்கிற வசனம் முரண்படுதே என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகளார், யா ஹப்ஸா, ஹப்ஸாவே அந்த வசனத்துடைய பின் தொடரை நீ பார்க்கவில்லையா? அதில் சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வனதருல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய வசனத்தை பார்க்கலையா? நீங்கள் சொல்லுகின்ற போது எல்லா மக்களும் நரகத்திலே நுழைவார்கள், ஆனால் அல்லாஹ் நாடிய அல்லாவுக்கு இறையச்சத்தோடு வாழ்ந்த சில பேரை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த வசனத்தை பார்க்கலையா என்று ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், சின்ன பிரச்சனைன்னு வந்தால் யாரும் விட்டு கொடுக்க ரெடி இல்லை. அதை விட நான் மேலதிகமாக இருக்கணும், அதை விட நான் மேலதிகமாக காட்டணும். உதாரணத்துக்கு ஒரு மனைவி சொல்கிறாரு, எனக்கு இறைச்சி கறி நான் ஆக்க மாட்டேன், விட்டேன், நான் இறைச்சி சமைக்க மாட்டேன். கணவன் சொல்கிறா, இல்லை இறைச்சி சமைச்சு தான் ஆகணும் என்று சொல்கிற. இப்படி தான் பிரச்சனை வருது. இறைச்சி சமைக்க மாட்டேன்டா காரணம் கேட்கும், அன்பு மனைவியே, என் அருமை மனைவியே, ஏன் நீ இறைச்சி சமைக்கல சொல்லுவாங்க பின்னால். இப்படித்தான் இறைச்சி சமைச்சதுக்கு என் பிள்ளைகள் சாப்பிட்றதில்ல, இவர் சாப்பிடல, எனக்கு இதை விட கோழி வாங்கினா நல்லா இருக்கும் என்று அழகாக அன்பாக கேட்டால் அன்பாக சொல்லுவாங்க. இல்லை, அதுக்கு விதண்டாவாதமாக நாங்கள் மேல் மிச்சமாக செஞ்சுதான் ஆக வேண்டும் என்றிருந்தால், இது உதாரணத்தை கொண்டு சொன்னேன். இது மாதிரி குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள்
அவர் தான் இறங்கி வரணும், நான் இறங்கி போக மாட்டேன் என்று வருவதனால பிரச்சனை வருது. அல்லாஹ்வினுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டாங்க? மனைவிட்டு அன்பாக கேட்டாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க என்பதை அன்பாக கேட்டார்கள். அன்பான பதில் வந்தது, தீர்வு முடிவடைந்து விட்டது. அந்த இடத்துல நபிகளா, நான் நபி, எனக்கெல்லாம் தெரியும், எனவே நான் என்னுடைய மனைவி விட்ட பணிஞ்சு போக வேண்டுமா என்று தன்னுடைய கணவனாக இருக்கின்ற நபிகளார் அந்த இடத்துல நினைக்கவில்லை. பணிந்து இரக்கமாக சமாளிப்பு போக்கோடு கடைபிடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள், எந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நான் கோபமாக இருக்கின்றேனுங்களோ, நான் கோபமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் நான் திருப்தி அடைகின்ற வரைக்கும் என்னை நீ சமாளிக்க வேண்டும். கோபமாக இருந்து கோபம் நீங்குகின்ற வரைக்கும் சமாளிக்கணும். அதே போன்று நீ எப்பொழுதெல்லாம் கோபமாக இருக்கின்றீர்களோ அந்த நேரத்திலெல்லாம் உங்களுடைய கோபம் தீருகின்ற வரைக்கும் நான் உங்களை சமாளித்து உங்களுடைய கோபத்தை நீக்கக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே அபூ துர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எத்தனையோ பேருடைய முகங்களிலே நாங்கள் போய் பல்லிழித்து பேசுகிறோம், ஆனால் உள்ளமோ சபிக்கிறது. இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதா இல்லையா? உள்ளத்தில் அவரை பார்த்தா இந்த மனுஷன் எனக்கு செஞ்சார் அநியாயம், ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாது, மனசில் இருக்கும். ஆனால் அவரை கண்டா புறக்கணித்து போவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. எப்படி நடந்து கொள்ளணும்? அவரோட சிரித்து கதைச்சி பேசி, மனசில் பிரச்சனைக்கும் தான், மனசில் குரோதங்கள் இருக்குந்தான், அந்த குரோதங்கள் இந்த சிரித்து பேசி கதைக்கிறதால இல்லாமல் போகும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்தால் உள்ளம் சபிச்சு கொண்டு இவன் எனக்கு இப்படி செஞ்சானே என்று, ஆனால் நாங்கள் பல் இழித்து பேசுகிறோம் அவர்களோடு என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சேர்ந்து நடக்கிறதுல சஹாபாக்கள்ல மிக சிறந்த மனிதன்டா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரோடையும் சேர்ந்து நடக்கணும். இதனால தான் அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய சில விமர்சனங்களும் வந்துருச்சு. காரணம் என்ன? எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகணும், எல்லா மக்களோடையும் சேர்ந்து வாழணும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இருந்த ஒரு மனிதர். இவரை பற்றி தான் ஷியாக்கள் இன்றைக்கு மிக மோசமாக சித்தரித்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் எந்தளவு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் இருந்தார்கள் என்பதை பார்த்தண்டா, இன்றைக்கி ஒரு நிர்வாகம் வந்தால் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் அந்த நிர்வாகத்தை அனுப்புறதுதான் யோசிக்க ஒரு பள்ளியை நிர்வகிக்கிறது. ஒரு நாட்டில் ஆட்சியாளர்ண்டா 5 வருஷம் ஆட்சி இருக்கு, ஆட்சி செய்ய முடியாமல் 2 வருஷத்துல ஆளை விரட்டி அடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு யோசிக்கிறதே ஒழிய இன்னும் 10 வருஷம் வச்சுக்கொள்வோம் என்று யோசிக்கிற லெவல் இல்லை. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக 20 ஆண்டுகள் இருந்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளராக முழு உலகத்திற்கு உரிய இஸ்லாமிய ஆட்சியாளராக இன்னும் 20 ஆண்டுகள், மொத்தமாக 40 ஆண்டுகள், 44 ஆண்டுகளுக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் இந்த நாட்டினுடைய இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குரிய தலைவராக யாரை நியமிக்க வேண்டும் என்று மக்களிடத்திலே கேட்டபோது மக்கள் சொன்னார்கள், உங்களுடைய மகனாரை நியமியுங்கள் என்று. அந்த அளவுக்கு உன்னதமான ஆட்சி செய்தவர்கள் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாறு கட்டாயம் தனியாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஷியாக்கள் இந்த முஆவியாவை பற்றி மிக தரம் குறைவாக சொல்லப்பட்ட தகவல்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குது. அரபு கலாசாலைகளில் புத்தகங்களில் கூட அதைத்தான் எழுதி வைக்கப்பட்டது. ஷியாக்கள் எழுதின தகவல்கள், யூதர்கள் எழுதின தகவல்களை எழுதி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பிழையாக சித்தரிக்கப்பட்டவைகளைத்தான் இன்றைக்கு பல அரபு கலாசாலைகளில் கூட படித்து கொடுக்குறாங்க. அவருடைய உன்னதமான வரலாறுகள் படிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும், சமாளிப்பு போக்கோடு நான் நடந்து கொள்ள வேண்டும், உலக விஷயத்தில் நான் சமாளிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அன்ன பைனி வ பைனன் நாஸி ஷஅரா, எனக்கும் மக்களுக்கும் மத்தியிலே ஒரே ஒரு முடியளவு தான் உறவை சேர்ந்து நடக்கலாம் என்றதுக்கு இருந்தால் கூட நான் அதை பற்றி பிடித்து கொள்வேன். எந்த மக்கள் அதை கொஞ்சம் லூஸாக விட்டா நான் இருக்காமல் பிஞ்சேன், யாராவது கலண்டு போப்பாகுது, என்னை விட்டு பிரிஞ்சு போப்பாக்குது என்றால் அவரோட கொஞ்சம் நெருக்கமாக பழகி அவரை பிடிச்சி கொள்வேன். யாராவது மிச்சம் நெருக்கமாக க்ளோஸாகவே இருந்து மிச்சம் நெருக்கமாக இருக்கிறேன்டா அவரோட நான் நோமலாக நடந்து கொள்வேன். அப்போ எப்படியாவது க்ளோஸாக இருக்கிறோட க்ளோஸாகவே இருப்பார், அவர் உறவை பேணுவார். கலண்டு போகக்கூடிய யாராவது இருந்தால் அவர்களை விடமாட்டேன், அவர்களை சேர்ந்து நடந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
இதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நடந்த அருமையான ஒரு சம்பவம் தான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். நேரத்தோட கண்ட மிஸ்வர் என்கின்ற நபித்தோழர் செஞ்சு போய் கேட்குறார், முஆவியா என்னை பற்றி சமுதாயத்திலேயே விமர்சனங்களை கொஞ்சம் சொல்லுங்களே என்று. மிஸ்வர் என்கின்ற நபித்தோழர் சொல்லுகிறார், அதை பற்றி அந்த தலைப்பை விடுவோம், பேசினா பிரச்சனை, அது இதை பேசாமல் விடுவோம். இல்லை, நீங்கள் சொல்லத்தான் வேண்டும் என்று சொல்லுகின்ற போது முஆவியா எல்லா விமர்சனங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஒரு பதிலும் சொல்லல. இன்றைக்கு எங்கட நிலைமையை பாருங்கள். ஒரு ஆள் உங்களை பற்றி ஒரு விமர்சனம் சொல்கிறேன், நீங்கள் இப்படி நடந்துங்க, நீங்கள் தௌஹீத் பள்ளியில் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, உங்களோட பள்ளியில் கூடாதே இது என்று சொன்னால் உடனடியாக அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நாங்கள் விமர்சனம் சொல்லத்தான் போவோம் இல்லையே. அல்லது உங்களை பற்றி ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டால் அதுக்கு பதில் சொல்லத்தான் போவோம் இல்லையே. அமைதியாக இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு க்ளீனான பதில் அமைதியாக சொல்லக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட குறவு. யாராவது விமர்சனம் செய்யுங்கன்னு சொன்னால் எங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியதில் எங்களோட முகங்கள் எல்லாம் சுகத்து போகும். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து கடைசியாக சொன்னார்கள், எந்த பொறுப்புகளுமே இல்லாத 4 பேர் குடும்பத்தை மட்டும் பொறுப்பாக வைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்கின்ற ஆதரவு வைத்திருந்தால் நான் முழு உலகத்தினுடைய ஆட்சியாளராக இருந்து எல்லாரையும் சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சில சிறிய பிழைகளுக்கு அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்பதில் நான் அதை விட ஆதரவு வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது மிஸ்வர் அமைதி அடைந்தார். பாருங்க, ஒரு பொறுப்பில் உள்ளவருக்கு பொறுப்பு கூட அவர் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு அழைச்சி வச்சிருக்காரு. கடைசியாக சொன்னார்கள் முஆவியா, அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக எந்த ஒரு செயற்பாடும் நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் செய்யவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அல் குர்ஆனோடும் சுன்னாவோடும் மிக நெருக்கமாகவும் சரியாகவும் ஆட்சியை செய்தேன் என்பதை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் சுன்னாவில் சொல்லக்கூடிய அமைப்பில் நான் செஞ்சேன். சில சமாளிப்பு போக்குகளை கடைபிடித்ததன் காரணமாக விமர்சனங்கள் வந்துச்சு. இன்றைக்கு சில நிர்வாகங்கள், பள்ளி நிர்வாகங்கள் கொஞ்சம் சில உலக விஷயங்களை சமாளிச்சா எவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தால், அந்த நிர்வாகம் என்கின்ற இடத்திலிருந்து பார்த்தால் தான் அந்த இடத்துல தெரியும், அட்டே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவரையும் சமாளிக்கணும். ஒரு ஆள் ரஃபா வந்து ஓன் நிற்பார், அவரையும் சமாளிக்கணும். ஒருத்தர் லூஸாக கவனம் இல்லாமல் கணக்கெடுக்காம இவரையும் சமாளிக்கணும். இந்த 2 பேரையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்குரிய சில சமாளிப்பு போக்குகளை உலக விஷயத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதியாகவும் வலியுறுத்தலாகவும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 2வது பகுதி. முதலாவது பகுதி முதாராத். இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதாராத்தன் சொன்னால் என்ன? மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உலகத்தை சமாளிப்பது, அல்லது உலகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உலக விஷயங்களில் சமாளிப்பது. இந்த 2வது பகுதி முதாஹனா. இந்த முதாஹனான்ற வசனம் நிறைய பாவிக்கப்படக்கூடிய வசனம். துகுன்னு சொன்னால் அந்த அடுப்புகளை பூசி மொழுகிற, இன்றைக்கி நாங்கள் சமுதாயத்தில் நிறைய பார்க்கணும். பூசி மொழுகிறன்னு சொல்லி பேசுவோம். மார்க்கத்தில் பூசி மொழுகிற கூட்டம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோமே. இப்படியான அமைப்பில் பேசக்கூடிய வசனம் இதுக்குத்தான் துகுன் முதாஹனா என்று சொல்லுவோம். இந்த வசனம் மார்க்கத்தில் பூசி மொழுகிற, எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தா அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல நுழைஞ்சி மார்க்கத்தில் வெளியே வரையலும் என்ற லெவல் இருந்தால் அந்த சைடைத்தான் தேடி போகிறது தான் இந்த பூசி மொழிகிற அமைப்பு. முதாஹனா என்றா மார்க்க விடயங்களில் சமாளிப்பு போக்கை கடைபிடிப்பதற்கு முதாஹனா என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த முதாஹனா என்பது யாரெல்லாம் மார்க்க விஷயத்தில் சமாளிப்பு போக்கை கடைபிடிக்கின்றாரோ இது முனாஃபிக் தனத்திலையும் கொண்டு போய் சேர்க்கும், இது முகஸ்துதியிலையும் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 68வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன். இந்த முதாஹனான்ற வசனம் தான். நபியே, நீங்கள் பூசி மொழிகி மக்களோடு நடந்து கொண்டால் அவர்களும் உங்களோட பூசி மொழிகி நடந்து கொள்வாங்க. அன்றைக்கு இருந்த காஃபிர்களோட சமாளிப்பு போக்க கடைபிடித்து மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி பூசி நடந்து கொண்டால் அவர்களும் உங்களோட பூசி மொழிகி சமாளித்து நடந்து கொள்வார்கள். வைங்காது லயஃப்தினூனக அனில்லதி ஔஹைனா இலைக்க லிதஃப்தரிய அலைனா கைரஹு இதல் லத்தஹதூக கலீலா. நபியே, மார்க்கத்தில் இல்லாத சிலதை சேர்த்து, சில கட்டுக்கதைகளையும் சேர்த்து, சில பொய்யான செய்திகளையும் சேர்த்து, நீங்கள் சிலதை இல்லாததையும் இருப்பதையும் சேர்த்து மக்களுக்கு நீங்கள் சொன்னால், இட்டுக்கட்டி சொன்னால் உங்களை அவர்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மார்க்கத்தை மார்க்கமாக சொன்னால், மார்க்கத்தை கட்டன் ரைட்டாக சொன்னால், குர்ஆனை குர்ஆனாக சொன்னால், ஹதீஸாக சொன்னால், இதுதான் வசனம் என்று சொன்னால்
உங்களை ஊருட்டு ஒதுக்குவாங்க, உங்களை விலக்கி வைப்பாங்க, உங்களை ஓரம் கட்டுவாங்க. நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்கும். ஆனால் பூசி மொழிகி சொன்னால் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு நபிகளாருக்கு இப்படி சொல்லக்கூடாது நீங்கள் என்று எச்சரிக்கையாக விடுக்கிறான். வஇன்காது وَإِذَا لَاتَّخَذُوكَ خَلِيلًا لَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ. நபியே, மார்க்க விஷயத்தில் இப்படி நீங்கள் செய்ய முடியாது, சமாளிப்பு போக கடைபிடிக்க முடியாது. மார்க்க விஷயத்தில் நீங்கள் இப்படி சமாளிப்பு போக்கை கடைபிடித்தால் லவ் தக்கவ்வல அலைனா இட்டு கட்டி சிலதை சேர்த்து சிலதை கூட்டி சிலதை குறைத்து உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் இல்லாதவைகளையும் கட்டுக்கதைகளையும் சேர்த்து பள்ளிவாசலில் முன்ன போய் வாசிச்சா மக்கள் சேருவாங்க என்று இருந்தால், அப்படியான நிலைமைகள் வரக்கூடிய நேரத்தில் அப்படி செய்தால் நபிகளாரே, நபியே நீங்கள் அப்படி செய்தால் உங்களை வலக்கரத்தால் பிடித்து வருவோம். சும்ம லகதனா மின்ஹுல் வதீன். வதீன் என்றால் மூளைக்கும் இதயத்துக்கும் செல்லக்கூடிய அந்த நரம்பை துண்டித்து விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரை கடுமையான எச்சரிக்கையாக சொல்கிறார். மேலும் இன்றைக்கு சில பேர் மார்க்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க, எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறது இருக்கபடி சொல்லணும்னு நினைப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இதை பார்த்து தீவிரம் என்று. ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் அப்படி சொல்லல. குர்ஆனில் எப்படி சொல்றான்? லவ் அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கன இலைஹிம் ஷைஅன் கலீலா. நபியே, நீங்கள் எங்கட அருள் இல்லை என்றிருந்தால், நாங்கள் உங்களை இந்த மார்க்கத்திலே உறுதியாக வைக்கவில்லை என்றிருந்தால் லகது கித்த தர்க்கணும், நீங்கள் கொஞ்சம் சிறிது சாய்ந்திருப்பீர்கள். இந்த சேத்துல நாட்டின கம்பன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சிறிது சாய்ந்திருப்பீர்கள். எப்படி? என்ற குடும்பமே, குடும்பத்தில் பக்கம் நான் போகணுமே, குடும்பத்தில் கதையை கேட்கணுமே, குடும்பம் சொல்கிறத கேட்கணுமே, என்னுடைய ஊர் மக்களே, ஊர் மக்களை விட்டு நான் போகலாமா, ஊர் மக்கள் சொல்கிற கதையை கேட்கணுமே, வளமையாக ஊரில் சொல்லி வந்த செய்து வந்த விஷயங்களை நான் செய்யணுமே என்று சிறிது நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள். ஆனால் உங்களை நாங்கள் தான் உறுதியாக வைத்தோம். அப்படி நீங்கள் சிறிது சாய்ந்திருந்தா, கொஞ்சம் சாய்ற மார்க்கம் ஒரு பக்கம் இருக்க, குடும்பத்தின் பக்கம் கொஞ்சம் சாய்ற, மார்க்கம் ஒன்று சொல்லியிருக்க, நீங்கள் ஊர் மக்களின் பக்கம் சிறிது சாய்ற, இப்படி சாய்ந்தால் இதன் லஅதக்னாக ضِعْفَ الْحَيَاةِ وَضِعْفَ الْمَمَاتِ. நபியே, உங்களுக்கு உலகத்திலே இரட்டிப்பான வேதனை, மறுமையிலும் இரட்டிப்பான வேதனையை தருவோம் என்று அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையாக விடுக்கிறான். என்றால் இந்த சமாளிப்பு போக்கு என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உலக விஷயங்களில், உலக காரியங்களில் சமாளிப்பு போக்கை கடைபிடிப்பதோடு உலகமல்லாத மார்க்க விஷயங்கள் என்று வருகின்ற போது சமாளிப்பு போக்கை கடைபிடிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஒரு தடவை சமாளிப்பு போக்க கடைபிடிக்க முற்பட்டாங்க. அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கிறான். எப்படி? குறைசிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் நபிகளாரோடு. எப்படியான பேச்சுவார்த்தை? சாதாரண ஏழை நபித்தோழர்களுக்கு ஒரு சபை, நல்ல வசதி படைத்த பெரும்பான்மையாக்கிற குறைசிகளுக்கு வேறொரு சபை. நபிகளாருக்கும் இது ஒரு பிரச்சனை இல்லையே, சின்ன ஒரு விஷயம்தானே, இந்த விஷயத்தில் நாங்கள் சமாளிப்பு கடைபிடித்து அவர்களை மார்க்கத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வோம் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தை பார்த்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கின்ற நபித்தோழர் நபிகளாரிடத்திலே பேத்து கற்றுத்தருமாறு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அல்லாஹ் நபிகளார் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், கடுகடுத்து கொண்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறார். அபஸ வதவல்லா அன்ஜா அஹுல் அமா. உங்களிடத்திலே கண்குருடராக இருக்கின்ற அந்த நபித்தோழர் வந்தபோது நீங்கள் உங்களுடைய முகத்தை கடுகடுத்து கொண்டீர்கள், புறக்கணித்தீர்கள் என்பதை அல்லாஹ் கண்டித்து நபிகளாருக்கு வசனத்தை இறக்கிய உடனே அந்த குறைசிகள் இது சரிப்பட்டு வராது என்று அவர்கள் போய்விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நபிகளார் சமாளிப்பதற்கு முற்பட்ட போது, மார்க்க விஷயத்தில் சமாளிக்க முற்பட்ட போது அல்லாஹ் அதுக்கான இடத்தை கொடுக்கல, சமாளிக்காமல் மார்க்கத்திலே உறுதியானவர்களாக ஆக்கி வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். இப்போ நாங்கள் 2 சப்ஜெக்ட் பார்த்தோம். ஆரம்பமாக இருந்து வந்தவர்களுக்கு சில வேளை புரிந்திருக்கும். ஒன்று, உலக விஷயங்களில் சமாளிப்பு போக்க கடைபிடிக்கத்தான் வேணும், குடும்ப விஷயத்தில் சமாளிப்பு போக்க கடைபிடிக்கத்தான் வேணும், வியாபார நடவடிக்கைகளில் சமாளிப்பு போக்க கடைபிடிக்கத்தான் வேணும். ஆனால் மார்க்கம் என்று வருகின்ற போது அதில் சமாளிப்பு போக்கை கடைபிடிக்கவே கூடாது. அதில் கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும், நேருக்கு நேர் இருக்கணும், இதுதான் மார்க்கம் இடத்தை எடுத்து சொல்லணும். இப்போ சில பேருக்கு கேட்கலாம்,
குடும்பத்தில் சமாளிப்பு போக்க கடைபிடிக்கலாம், குடும்பத்தில் மார்க்கம் சம்பந்தப்படுது. இப்போ எப்படி நடந்து கொள்வது? அல்லாஹ் அதுக்கும் தெளிவுபடுத்தி விட்டான். குடும்பத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்டால் மார்க்கத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து மார்க்க விஷயத்தில் சமாளிப்பு போக கடைபிடிக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் நடக்குது, என்ன அனாச்சாரம் நடந்தாலும் சரி, என்ன மாற்று மத கலாச்சாரம் நடந்தாலும் சரி, குடும்பமே என்று கலந்து கொள்ள முடியாது. இது அனாச்சாரமா, தவிர்த்து கொள்ள வேண்டியதா, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா, மார்க்கத்தில் இல்லாதா, அதை இல்லை என்றதை இல்லை சொல்லணும். கலப்பு திருமணம் இல்லை, இது கூடாது எடுத்து சொல்லணும். அதுக்கு நாங்கள் அதை புறக்கணிக்க வேண்டிய தேவை வருதா, புறக்கணிக்கணும். இல்லாத சாப்பாடுகள் எல்லாம் வருதா, புறக்கணிக்க வேண்டிய கட்டம் வருதா, அவைகள் புறக்கணிக்கப்பட வேண்டியவைகள் தான். இப்படி ஒரு சுற்றுலா குடும்பமாக போகிறோம், அதில் கலப்படம் இருக்குது, பாட்டெல்லாம் போட்டு கூத்தெல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு ஆத்தங்கரையில் அல்லது கடற்கரையில் குடும்பமாக சேர்ந்து ஆண்கள் பெண்கள் குளிக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்டம், அது புறக்கணிக்கப்பட வேண்டியதுதான். இது மாதிரி குடும்பத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு ஃபங்க்ஷனுகள் மார்க்கத்துக்கு முரணானதாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுகள் புறக்கணிக்கப்பட வேண்டியது, எடுத்து சொல்லப்பட வேண்டியது. உதாரணத்திற்கு திருமணத்தை சொன்னேன், இது மாதிரி உதாரணத்துக்கு ஒரு சுற்றுலாவை சொன்னேன். குடும்பத்தில் எவ்வளோ நடக்கிற விஷயங்கள் நடக்கணும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு தடவை தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஏற்பட்ட ஒரு பொறாமை காரணமாக தேன் அருந்து விட்டு வருகின்ற போது இது சாராய வாசம் அடிக்குது என்று நபிகளாரை பார்த்து ஒரு மனைவி சொன்ன போது நபிகளார் இதற்கு பின்னால் நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று ஒதுங்கி விடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரை கண்டித்து வசனம் இறக்குகிறான். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மரலாத்தி அஸ்வாஜிக். மனைவிமாருடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? எப்படி நீங்க ஹராமாக்குறீங்க? அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அதை மனைவிக்காக வேண்டி நீங்க தடுத்து கொண்டு ஹராமாக்க முடியாது என்று அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கினான் என்றா, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை இதே போல குடும்பத்திலே நடைபெறுகின்ற போது மனைவிமாருடைய பொருத்தற்காக வேண்டி மனைவி சொல்றா, நாங்க எங்களுடைய மகளுடைய கல்யாணத்தை பெருசா நடத்தணும், இப்படி நடத்தணும் என்று நீங்க சொல்லணும். மார்க்கம் இப்படித்தான் சொல்லி இருக்குது, மார்க்க வரையறையை மீறி ஒரு போதும் செய்ய முடியாது. நாங்க இப்படி பெருமையா சேர்ந்து பெரிய சுற்றுலாக்கள் போகணும், இப்படி போகணும், மார்க்கம் இதுதான் வரையறை சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு கெட் டுகெதர் என்ற பேர்ல குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து சில பெட்ஜுகள் எல்லாம் சேர்ந்து கூடுற கணவன் மனைவிமார்கள் சேர்ந்து அந்த பெட்ஜில் வரக்கூடிய ஒரு சூழல பாடசாலை காலத்தில் நடந்த ஞாபகங்கள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பில் மோசமான கலாச்சாரங்கள் இன்றைக்கு ஒரு சில காலங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட இதால் நிறைய அனாச்சாரங்கள், நிறைய ஃபித்னாக்கள், நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது. எத்தனையோ கள்ள தொடர்புகள், மோசமான காட்சிகள், மோசமான அரங்கேற்றங்கள் நடக்குது. இது மார்க்கத்தில் பிழையா? குடும்பம் தான் என்று குடும்பத்துக்காக அந்த இடத்துல போயிடாது. பிழை என்றா பிழை என்றதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் நபிகளாருக்கே கடுமையான எச்சரிக்கையாக சொல்றான். அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்று உங்களுக்கு ஹராமாக்க இயலாது. அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை இது குடும்பத்துக்காக வேண்டியோ ஊருக்காக வேண்டியோ தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டியோ அனுமதித்து செய்ய முடியாது என்பதையும் நாங்கள் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த அமைப்பிலே தான் அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சஹாபாக்கள் எந்த ஒரு கட்டத்திலும் சமாளிப்பு போக்க கடைபிடிக்கவே இல்லை. மார்க்க விஷயத்தில் சமாளிப்பு போக்க கடைபிடிக்கல. இன்றைக்கு மார்க்கத்தில் நிறைய பேர் சமாளிக்க போக கடைபிடிக்கிறாங்க. அதுக்கண்டே சில அமைப்புகளே இருக்குது, எப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் என்கின்ற அமைப்புகளே இருக்குது. ஆனால் மார்க்கத்தில் சமாளிப்பு போக்க ஒருபோதும் நபிகளார் கடைபிடிக்கவே இல்லை, சஹாபாக்களும் கடைபிடிக்கல. எப்படி என்று சொன்னால், சஹாபாக்கள் கடுமையான கஷ்டமான நேரம், சாப்பிட வசதி இல்லை, உயிருக்கு ஆபத்து இருந்தால் நாங்கள் கொலை செய்யப்படுவோம் என்கின்ற நிலைமையிலிருந்து மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகின்றார்கள். கிறிஸ்தவ ஆட்சி நடைபெறுகின்றது. அங்கே போன நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஈசாவை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, மரியமை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சொல்லி இருக்கலாம் தானே. இந்த சஹாபாக்களுக்கு எப்படி சொல்லி இருக்கலாம்? மரியம் ஈசா எங்களுடைய நபி தான், எங்களுடைய முகமது நபியும் நபி தான், ஈசாவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நபி தான், ஈசாவையும் ஏற்றுக்கொள்கிறோம், முகமது அதுவும் சரி இதுவும் சரி என்று சொல்லியிருக்கலாம். மரியத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஈசாவையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் முகம்மதையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சமாளிப்பு போக்கோடு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி சொல்லவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் வரக்கூடிய முஹப்பத் தான் கடைசி தூதர், அவரைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்பவர் ஒரு நல்ல மனிதர் தான், அவர் ஒரு கடவுள் கிடையாது, வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவர் கிடையாது என்று அடித்து சொன்னார்கள். அரசருக்கு முன்னால் சொன்னார்கள், ஆட்சியாளர்களுக்கு முன்னால் சொன்னார்கள். இடம் கிடைக்கல. இடம் கிடைக்க வேண்டும்,
இடம் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்திலே சமாளிக்கும் போக்கை அந்த சஹாபாக்கள் கடைபிடிக்கவில்லை. என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் மார்க்கத்திலே விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு உறுதியானவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றா இன்றைக்கு என்ன நிலைமை? 50 ரூபா காசுக்காக வேண்டி, ஒரு சிகரெட்டுக்காக வேண்டி, ஒரு பீடிக்காக வேண்டி மார்க்கத்தை இழந்தவர்களுடைய வரலாறுகள் இந்த நாட்டில் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு திருமணத்திற்காக வேண்டி அல்லது ஒரு ஒரு சில சாதாரண அற்பமானவைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை இழக்கிறார்கள் என்றால் அந்த சஹாபாக்கள் உயிரே போனாலும் மார்க்கத்தில் சமாளிப்பு போக்கை கடைபிடிக்க மாட்டோம் என்றிருந்து பாதுகாத்து வைக்கப்பட்ட அந்த மார்க்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதில் நாங்கள் உறுதியாக உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அத்தோடு இந்த மாதம் சங்கையான மாதம், மிக சிறந்த 10 நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை இருக்குது. ரமதானுக்கு பின்னால் மிக சிறந்த காலம் இந்த 10 நாட்களாக இருக்கின்றது. அந்த அளவுக்குள் இந்த 10 நாட்களில் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக செய்ய வேண்டும். நீங்கள் சுன்னத்து தொழக்கூடியவராக இல்லையா, சுன்னத்து தொழுகையை தொழுங்க. நீங்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக இல்லையா, தஹஜ்ஜத் தொழுங்க. கொஞ்சம் திக்ர்கள் செய்யக்கூடியவராக இல்லையா, கொஞ்சம் திக்ர் செய்யுங்க. குர்ஆன் ஓதக்கூடியவராக இதுவரைக்கும் இல்லையா, ஒவ்வொரு வக்துகளுக்கும் பின்னால் 1-2 சூறாக்களை அல்லது 1-2 பக்கங்களை குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வணக்கம் செய்வதற்காக வேண்டி ரமதானுக்கு அப்பால் தரப்பட்ட, ரமதானுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம், ஒரு மாதம் இருக்குது நோன்பு பிடிக்கிறோம், ஆனால் இதுக்கு நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் மிக மிக குறைவாக இருக்குது. இந்த 10 நாளைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நாட்களில் வணக்க வழிபாடுகளில் மேற்கொள்ளுங்க. அதற்கான ஒரு சில நாட்கள் தான் இன்னும் இருக்குது. அந்த ஒரு சில நாட்களுக்குள்ள ஏராளமான நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அதில் நாங்கள் 27ஆம் திகதி இந்த மாதத்தில் அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய நாளாக இருக்குது. அந்த நாளையில் மிக விசேஷமாக நாங்கள் நோன்பு நோட்கொள்ள வேண்டும். ரமதானுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நோன்புகளில் ஒரு நோன்பு தான் இந்த நோன்பு. ஏனென்றால் முன் சென்ற ஆண்டினுடைய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்த ஆண்டினுடைய சிறிய சிறிய பாவங்கள், நாங்கள் அறியாமல் தெரியாமல் எவ்வளோ பாவத்தை செய்கிறோம், இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இந்த அரஃபா தினத்தில், அரஃபாவுடைய நாளையில் நோட்கக்கூடிய நோன்பு, துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் நோட்கப்படக்கூடிய இந்த நோன்பு மிக மேலானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அன்றைய தினத்திலே நோன்பு நோட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த மார்க்கத்திலே உறுதியானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.